இந்த பொண்ணு குறி சொல்றதுக்காக கிராமத்திலே இருக்கிற ஒரு பணக்கார வீட்டுக்கு போறா. அவங்க வீட்டுக்குள்ளேயே விலை மதிப்புமிக்க தங்க நகைகள்லாம் எங்க இருக்குன்னு நோட்டம் விட்டுட்டு அவங்க வீட்டு ஆளுங்கள்ட்டையும் ஒரு பொய்யான குறிகளை சொல்லிட்டு வெளியில வந்துட்டு அந்த நகைகளெல்லாம் எங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்களோ அந்த ரூமுக்கு வெளியில யாருக்கு தெரியாத மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டு போயிடுறா. இந்த விஷயத்த அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி அவங்க அண்ணன் ஆளுங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள திருடலான்னு வராங்க. இவங்க வீட்டுக்கு திருடலான்னு போனா நிறைய காவலாளிகள்லாம் வெளியிலேயே காவலுக்கு நிக்கிறாங்க. ஒரு கல்லை எடுத்து தூரத்துல வீசி அவங்களோட திசையை திருப்பிட்டு இவங்க உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அவங்க தங்கச்சி மார்க் பண்ணி இருக்கிற அந்த இடத்த பார்த்துட்டு சத்தமே வராம அந்த கல்லை மட்டும் ஒடிச்சு எரிஞ்சிட்டு எல்லாருமே உள்ள நுழைஞ்சிடுறானுங்க. உள்ள வந்து பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டு இருக்கானுங்க. அந்த ரூம் கதவும் பூட்டி இருக்கு. அது ரொம்ப பழைய காலத்து கதவுனால திறக்கிறப்ப சவுண்டு கேட்கும். அதனால எண்ணெயை எடுத்து அதுல ஊத்தி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கதவை திறக்கிறாங்க. அந்த தங்க நகைகள்லாம் இருக்கிற இடத்தையும் பாத்துறாங்க. அந்த இரும்பு பெட்டியை திறக்கலான்னு போனா அதை திறக்கவே முடியல. அதனால கடப்பாறையை வச்சு அந்த பெட்டியை குத்தலான்னு போகும்போது ஒருத்தன் நிறுத்திடுறான். என்னோட தங்கச்சி சொன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க எப்பவுமே உரலை வச்சு தட்டிட்டே இருப்பாங்கன்னு. அந்த பாட்டிய வேணுக்குனே எழுப்பி விட்டுறானுங்க. இந்த உரல்ல குத்துற சவுண்ட வச்சு அந்த கடப்பாறையை ஒடிக்கிற அந்த ரெண்டு சவுண்டையும் மேட்ச் பண்ணி ஒரே நேரத்துல அடிக்கிறானுங்க. அந்த இரும்பு பெட்டியையும் ஒரு வழியா ஒடிச்சு பேத்து எடுத்துறானுங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வீட்லயே இருக்கிற காவலாளிகள்லாம் அந்த வீட்டோட நாய் செத்து கிடக்கிறத பாத்துறாங்க. இந்த வீட்டுக்குள்ள யாரோ திருடர்கள்லாம் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு போனா அந்த காவலாளிகள் எல்லாருமே இவனை சுத்து போட்டுறாங்க. வந்ததும் வந்துட்டோம், இந்த நகையை நம்ம தூக்கிட்டே போகணுங்கிற ஒரு காரணத்துக்காக அவனுங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு அந்த காவலாளிகள்ட்ட இருந்து தப்பிச்சிடுறானுங்க இந்த திருடர்கள்லாம். அந்த இரும்பு பெட்டிய ஒரு பெரிய மலைக்கு எடுத்துட்டு வந்து ஒடிச்சு பார்த்தா அதுல ஏகப்பட்ட நகைகள் இருக்கு. அந்த நகைகள் எல்லாம் எடுத்துட்டு போய் அடகு விக்கிறவன்ட்ட போய் கொடுத்து இது மாதிரியான நகைக்கு என்னால பாதி காசு தான் தர முடியும்னு பாதி காசு மட்டும்தான் தரான். அந்த பணத்தை வச்சு 2 ஆடுகளும் 2 கூட அரிசிகளையும் வாங்கி அவனுங்க ஊருக்கே சாப்பாடு போடுறானுங்க.